பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஏசப்பா இங்கே சொல்கிற விஷயம் என்ன? பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தாங்கணும். அதை விட்டுட்டு அவங்கள தூற்றக்கூடாது, அவங்கள நோகடிக்கக்கூடாது, அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. நீ ஒன்றுக்குமே உதவாதவன், ஒன்றுக்குமே உதவாதவள் அப்படின்னு சொல்லி அவங்கள காயப்படுத்தக்கூடாது. நாம் எப்படி பலமுள்ளவர்களானோம்? இந்த பலம் அப்படிங்கிறது இது மாம்ச பலத்தை குறிக்கல, ஆவிக்குரிய பலத்தை குறிக்குது. வசனமே இருக்குது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது கிறிஸ்து தான் நமக்கு பலன், பலம் எல்லாமே. அவர் நம்ம ஆவியில் பலப்படுத்துகிறார், ஆத்துமாவில் பலப்படுத்துகிறார், உள்ளான ஜீவனில் நம்மளை பலப்படுத்துகிறார். உலக பிரகாரமாக பார்த்தா மாம்சத்திலையும் நம்மை பலப்படுத்துகிறார், நோய் நொடிகள் இல்லாதபடி நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து. அப்படி இருக்கிற நாம் நமக்கே பிரியமாய் நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்மை மட்டுமே சிந்தித்து கொண்டு, நம்மை மட்டுமே யோசித்து கொண்டு ஓடாதபடி பிறரையும் நாம் யோசிக்கணும், பிறரையும் நாம் சிந்திக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டால் போதும், நாம் மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதுன்ற எண்ணம் இல்லாதபடி மற்றவர்களும் ரட்சிக்கப்படணும், அவர்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம இடத்துல இருக்கணும். முதலாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் தாங்கி நம்ம இருக்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. பலவீனர்கள் பலமற்ற நிலையில், குறையுள்ளவர்கள் குறைவுற்ற நிலையில் இருக்கும்போது நாம் அவங்கள தாங்கணும். எப்படி தாங்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொண்டு நாம் அவர்களை முதலாவது தாங்கணும், அவங்களுக்கு புத்தி சொல்லணும், ஆறுதல் அளிக்கணும். அப்படி நாம் அவங்கள தாங்க முடியும். அடுத்தபடியாக நாம் எப்படி தாங்கலாம்? அவங்களுக்கு என்ன நீடு இருக்குது, அந்த நீடை நாம் சந்திக்கலாம். அந்த நீடு உலக பிரகாரமான நீடாகவும் இருக்கிறோம், ஆவிக்குரிய விதத்தில் உள்ள நீடாகவும் இருக்கும். உலக பிரகாரமான தேவைகள், உணவு, உடுக்க உடை, அதெல்லாம் இருக்க இருப்பிடம், அது ஓகே. அதே போல் ஆவிக்குரிய விதத்தில் அவங்களுக்கு தேவையானது என்ன? இயேசு, அவர் தான் பலப்படுத்துகிறவர் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் கொடுக்கணும். இயேசுவை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க ஆவியை நாம் உயிர்ப்பிக்கணும். அதே போல் அவங்களுடைய ஆத்மாவை நாம் உயிர்ப்பிக்கணும். இப்படி நாம் அவங்கள தாங்க முடியும். இன்னொன்று, ஆலயங்களுக்கு அழைத்து சென்று அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் மூலயமா, தேவ வசனங்களின் மூலமாக அவங்கள மன காயத்திலிருந்து, மன பாரத்திலிருந்து நாம் தாங்க முடியும். இப்படியெல்லாம் நாம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தில் பலவீனமாக இருப்பாங்க. எந்த இதுலேயும் ஒரு விசுவாசம் இருக்காது. இது நடக்குமா, நடக்காதா, இது முடியுமா, இது முடியாதா அப்படின்னு ஒரு பலவீனமாக இருக்கிறவங்கள நாம் விசுவாசத்தினால அவங்கள என்ன பண்ணலாம்? தாங்கலாம். என்ன விசுவாசம்? விசுவாசங்கிறது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போது நீங்கள் உறுதியாக இருக்கணும். முதல்ல எந்த ஒரு விஷயத்தில் ஒரு உறுதி இருக்கணும். நடக்காத காரியங்களை குறித்து நீங்கள் ஒரு நிச்சயத்தோடு இருக்கணும். அது நடக்கும், அது ஆகும், அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு இருக்கணும். அப்படின்ற விசுவாசத்தை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். எதனால் நாம் அவங்களுக்கு கொடுக்கணும்னா, நாம் கிறிஸ்துவில் பலப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் பலப்பட்டிருக்கிற நாம்
கிறிஸ்துவில் பலப்படாமல் இருக்கிறவர்களிடத்துல இந்த விசுவாசத்தை கொடுக்கணும். இது மாதிரியே அவங்களுடைய அந்த சரீர பலவீனங்களில் நாம் தாங்கணும். நாம் எப்படி தாங்குவோம்? நம்ம சரீர உதவியினால் நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள தாங்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவங்கள ஆவிக்குரிய விதத்தில் நாம் தாங்கணும். உலக பிரகாரமாக தாங்கிறதை விட ஆவிக்குரிய விதத்தில் நாம் தாங்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக உலக பிரகாரமாகவும் பலப்படுவாங்க. முதலாவது, மற்றவங்க அவங்களுடைய ஆவியில் பலப்பட்டிருக்கிறாங்களா, அவங்களுடைய ஆத்மாவில் பலப்பட்டிருக்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது குறைவுள்ளதாக இருக்கிறதா, பலவீனம் உள்ளதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் கண்டறிந்து அவங்கள ஆவியில் நாம் உற்சாகப்படுத்துகிறதும், அவங்கள ஆவியில் நாம் பலப்படுத்துகிறதும், அவங்களை ஆவியில் நாம் வளர செய்கிறதும் தாங்குகிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அவங்கள பலப்படுத்தும் போது அவங்க உலக பிரகாரமாகவும் பலப்படுவாங்க, மாம்ச பிரகாரமாகவும் பலப்படுவாங்க. மாம்ச பிரகாரம்னா உடல் ஆரோக்கியம், அதன் மூலமாகவும் அவங்க பலப்படுவாங்க. அதனால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறது, நம்மை ஆண்டவர் நம்புகிறது நீங்கள் பலம் உள்ளவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நாம் பலம் உள்ளவர்கள் தானா? நம்ம கிறிஸ்துவில் பலப்பட்டிருக்கிறோமா? அப்படி கிறிஸ்துவில் பலப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் சும்மா இருக்கக்கூடாது. குறைவுகள் இருக்கிறவங்கள நாம் பலப்படுத்தணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.